ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் இந்த இணையதள வாயிலாக உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய மார்த்தாண்ட டிவிஷன் பூட்டேத்தி படைத்தளத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் இந்த காலை வேளையில் இந்த இணையதள வாயிலாக என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், ஸ்தோத்தரிக்கவும், துதிக்கவும் என் தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த காலை வேளையிலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளை நாங்கள் அனுசரிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் ஐயா. என் தேவனீர் எங்களுக்கு ஆண்டவரை ஏற்படுத்தி தந்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களி கூறுவோம் என்று சொல்லி உம்முடைய வேத வசனம் சொல்கிறது ஆண்டவரே. இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் பாடுகிறதான பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், ஏறெடுக்கிற உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆராதனையானது ஆசீர்வாதமாய் சமாதானமாய் அமைய கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவதாசரே எழுந்து போற்றிடுங்கள், வானசேனை மகிழ்ந்திட போற்றிடுங்கள், மோட்ச பிரயாணத்தில் ஆர்ப்பரித்து போற்றிடுங்கள், மெய்யாயும் ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அன்பா அந்த வேலையெல்லாம் கூட உண்மை துதிக்கும்படியாக நல்ல தருணத்தை தந்தமைக்கா உண்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் இசப்பா. இந்த நாளிலும் கூட கத்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்ததான அப்பா எங்கள் தகப்பனை இரட்சணிச்சனை நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இசப்பா. இரட்சணிச்சனை தலைவர்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. 128 நாடுகளிலும் கத்தாவே அப்பா இரட்சணிச்சனை மூலம் அநேக ஆத்மக்களை ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிற எங்கள் தலைவர்களுக்காக உண்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் இசுவே. ஒவ்வொரு கர்த்தரிடத்தை பயன்படுத்தும்படியாக செபிக்கிறேன். 128 நாடுகளிலும் பரப்பி கொண்டிருக்கிறதான உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அதை தகப்பனை கடந்து எடுத்து செல்லும் போது பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். எங்க தேச தலைவர்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உலகம் எங்கிலும் ஊழியம் செய்கிறதான அத்தனை பிள்ளைகளும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்முடைய வார்த்தையை கொண்டு பேசுங்க. பிள்ளைங்க தகப்பின ஊழிய செய்கிற பாதையிலே வரக்கூடியதான தடைகளை எடுத்துப்படுங்கப்பா. ஆவியானவர் தாமே அற்புதங்களை செய்வீராக ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்ப தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். தேசத்தில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்நிய நாடுகளில் வசிக்கிற பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. உம்முடைய வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் நடத்துங்க ஏசப்பா. நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி இயேசுவே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டு ஏசப்பா. எங்க இரட்சணிச்சனை தலைவர்கள் மூலம் இன்னும் அதிக ஆத்துமாக்கள் தேசத்தில் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாய் நீர் கொடுத்த நல்ல தருணத்திற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. இந்த யூடியூப் மூலம் தகப்பனே அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அத்தனை பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. எங்க சேனை எல்லா இடத்துலும் பரவி அப்பா உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. நீங்க அப்படி செய்ய போற அந்த கிருபைக்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகளை எங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியா நிறுத்துங்க, நீங்க பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே. யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை பயபக்தியோடு சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு
வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை உட்பிரேஷிக்க பண்ணாமல் தீமைந்து ரட்சித்து கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் எரேமியா 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 22 வரை. கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் யூதாவின் ராஜாக்கள் வரத்தும் போக்குமாய் இருக்கிற இந்த ஜனங்களின் புத்திரருடைய வாசலிலும் எருசலேமின் எல்லா வாசல்களிலும் நின்று கொண்டு அவர்களுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த வாசஸ்தலங்களில் பிரவேசிக்கிற யூதாவின் ராஜாக்களும் எல்லா யூதரும் எருசலேமின் எல்லா குடிகளுமாகிய நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் ஓய்வு நாளில் சுமைகளை எடுத்து அவைகளை எருசலேமின் வாசல்களுக்குள் கொண்டு வராதபடிக்கும், ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளிலிருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கும், ஒரு வேலையையும் செய்யாதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாயிருந்து, நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார் என்பது. தேவன் தாமே வாசித்த திருவசங்கள் மூலமாக உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல சாட்சியை நிறுத்தின தேவனுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். கடந்து போன நாட்கள் எல்லாம் கர்த்தர் கண்மணி போல அடிமை குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கண்மணி போல பாதுகாத்தார். அதற்கு கோடி நன்றி. கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம், ஆனாலும் சொல்ல முடியாதது. ஆனாலும் தேவன் கடந்து போன நாட்களெல்லாம் பலவீனமாக இருந்த நாட்களிலே பலனை தந்து தாங்கி வந்த கிருபைக்கு கோடாகோடி நன்றி. கர்த்தர் அடிமை பிள்ளைகளை வெளியூருக்கு செல்வதற்கு அநேக நாட்களாக பிரயாசப்பட்டு தேவ சமூகத்தில் ஜெபித்தோம். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை வெளிநாட்டில் ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் வாலிவாசல்களை திறந்து தந்த தேவனுக்கு கோடாகோடி நன்றி. மூத்த மகன் வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கிறான். அவனுக்கும் ஏற்ற காலங்களில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்வேன் என்று சொன்ன தேவன் அவனுக்கும் ஒரு வழிவாசலை திறந்து தருவார் என்று விசுவாசிக்கிறேன். அடிமை புருஷனும் பலவீனப்பட்டிருந்த நாட்களிலே மருத்துவமனைக்கு போகாமல் வீடுகளில் இருந்து மருந்துகள் சாப்பிட்டும் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்தோம். கர்த்தர் நல்ல பரிபூர்ண விடுதலை கொடுத்து இந்நாட்கள் பணி செய்வதற்காக கடந்து போய் வருகிறார்கள். அவருடைய போக்கிலும் வரத்திலும் கைட்டு செய்யும் வேலைகளிலும் அவருடைய பிரயாணங்களிலும் யாத்திரைகளிலும் கர்த்தர் கூட இருந்து இந்நாள் மகனை பாதுகாத்து வருகிற கிருபைக்காக கோடாகோடி நன்றி. அடியாளுக்கும் பலவீன பாண்டம், அடியாளுக்கும் கடந்த நாட்கள் பலவீனப்பட்டு மருத்துவமனை போகாமல் தெய்வ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்தோம். கர்த்தர் இந்நாள் வரையிலும் பலப்படுத்தி அடியாள் செய்கிற பணியிலும் தேவன் கூட இருந்து நல்ல ஞானத்தையும் அறிவையும் தந்து நீதியும் பாதையில் வழி நடத்தி வருகிறார். கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளைப் போல உங்களுக்கும் செய்வாராக. ஆமென். பாராயமை
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இடையிணையில்லாத இனிதான நல்ல நாமத்தினாலே இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் இந்த கால வேளையிலே உங்களை பார்ப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை இந்த இணையதளத்தின் மூலமாக கொடுக்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் கொடுத்ததற்கு நான் முதலாவது என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவது, இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததான என்னுடைய மாகாண தலைவர்களுக்கும் டிவிஷனல் தலைவர்களுக்கும் என்னுடைய பூட்டேற்றின் திருச்சபையின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசுகிறதான தலைப்பு பரிசுத்த ஓய்வு நாள். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் என்ன என்றால் என்பதை குறித்தும், இந்த பரிசுத்த ஓய்வு நாளுடைய அவசியத்தை குறித்தும் உங்களோடு ஒரு சில வேத வசனங்களை மையமாக வைத்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கலாம் என்று நான் ஆசிக்கிறேன். பிரியமானவர்களே, அதற்கு ஆதாரமாக வேதம் சொல்லுகிறது, யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின்படி, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் மத்தியிலே ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை குறித்து பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இந்த ஓய்வு நாள் என்றால் என்ன? பிரியமானவர்களே, நம்முடைய இரட்சணிய சேனையிலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாம் அதிகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாய் இன்றைக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். இரட்சணிய சேனை என்பது நமக்கு ஒரு ஆணித்தரமாக, ஒரு அடித்தளமாக அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதனால் இன்றைக்கு அதிகமாக பரிசுத்த ஓய்வு நாளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்முடைய இன்னும் வேதத்தை குறித்த கருத்துக்களை குறித்தும் அதிகமாக நாம் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அதனால் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே குறித்ததான காரியங்கள் என்ன என்பதை நான் உங்களுக்கு வேதத்தின் மூலமாக ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கும்படியாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்கிறதான வார்த்தை ஆண்டவர் தந்த 10 கற்பனைகளிலே 4வது கற்பனையாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த நாளை நாம் நித்தியமாக அனுசரிக்கும்படியாய், நித்தியமாக இந்த ஓய்வு நாளை தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள். இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து களிகூறும்படியாக, மகிழ்ச்சியாக கொண்டாடும்படியாக தேவன் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். 6 நாட்கள் வேலை செய்து 7வது நாளிலே ஆலயத்திற்கு சென்று தேவன் நமக்கு செய்ததான நன்மைகளையும், தேவன் நமக்கு கொடுத்ததான உடல் ஆரோக்கியம், நமக்கு கொடுத்ததான ஜீவன், நமக்கு கொடுத்ததான வஸ்திரம், நமக்கு கொடுக்கிறதான எல்லா காரியங்களையும் தந்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாள் தான் இந்த ஓய்வு நாளாக இருக்கிறது. எத்தனையோ ஜனங்கள் இந்த ஓய்வு நாளை தேவனுக்கென்று செலவில்லாதபடி தன்னுடைய சுய விருப்பத்தின்படி இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வீணாக இந்த நாளை கணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இந்த நாளை ஏன் அனுசரிக்க வேண்டும்? எதற்காக அனுசரிக்க வேண்டும்? அனுசரித்தால் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிற நன்மைகள் என்ன? நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிறதான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து 3 விதமான காரியங்களை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் இருக்கிறேன். இந்த ஓய்வு நாளினுடைய அவசியம் என்ன? இந்த ஓய்வு நாள் நமக்கு எதற்காக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது? இந்த ஓய்வு நாளிலே நான் தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து சென்றால் ஆண்டவர் எனக்கு என்ன நன்மையை கொடுப்பார், என்ன ஆசீர்வாதத்தை கொடுப்பார், என்னுடைய வாழ்க்கையிலே கிடைக்கிறதான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை சற்று நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது ஆண்டவர் கொடுக்கிறதான வார்த்தை, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மற்றவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளும்படியாக இந்த ஓய்வு நாள் அனுசரிக்கப்படுகிறது. யாத்திரையாகமம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக இருக்கும். இந்த உலகத்திலே வாழுகிற அனைத்து ஜனங்களும் இந்த நாளை ஓய்வு நாளாக அனுசரித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி,
இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, இந்த நாளை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய மனிதர்கள் இந்த நாளை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். கோடான கோடி பணங்கள் வருவாய்கள் வருகிறதான கம்பெனிகள் கூட இந்த நாளை அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த நாளில் தேவன் ஓய்ந்திருந்தபடியினால் முழு உலக ஜனங்களும் ஓய்வு நாளாக கருதப்படுகிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இந்த நாளை புரோஜனமாக படித்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஆலயத்திற்கு செல்வதிலும், தேவனை ஆராதிப்பதிலும், தேவனுக்கு நன்றி செலுத்துவதிலும் இந்த ஓய்வு நாளை அவர்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஓய்வு நாள் நாம் எல்லாருக்கும் ஆவிக்குரிய காரியங்களிலே அதிகமாக நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஓய்வு நாளில் வேதத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு செல்வதிலும், அநேகர் நம்மை அடையாளம் கண்டு கொள்வதற்கும் இந்த ஓய்வு நாள் அனுசரிக்கப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த ஓய்வு நாளிலே ஏன் இந்த அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் இந்த அடையாளம் அவசியம் என்றால், வேதத்திலே ஸ்தோத்திரம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது, அங்கே தாவீதும் யோனத்தானும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார்கள். யோனத்தான் சொல்லுகிறான், தாவீதின் சத்துருக்கள் தேவன் பூமியில் இராதபடிக்கு வேறறுக்கும் பொழுது நம்முடைய தயை என் வீட்டை விடாமல் இரும் என்று அவர்கள் இருவரும் உடன்படிக்கையை பண்ணி கொண்டார்கள். அந்த உடன்படிக்கையை அவர்கள் எவ்வாறு பண்ணி கொண்டார்கள் என்றால், ஒரு அடையாளத்தை வைத்து அந்த உடன்படிக்கையை பண்ணி கொள்ளுகிறார்கள். அந்த அடையாளம் எப்படிப்பட்டது என்றால், பிரியமானவர்களே, தங்களுடைய மணிக்கட்டில் அறுத்து அந்த தழும்பில் தீக்குச்சி மருந்தை தடவுவார்கள். அதை தடவும் போது அந்த தழும்பு ஒரு நாளும் மறையாமல் இருக்கும். நாம் சாகும் வரைக்கும் நாம் எதற்காக அந்த அடையாளத்தை போட்டோமோ அந்த காரியத்தை குறித்து அது ஏற்படுத்தி கொண்டே இருக்குமாம். அப்படிதான் தாவீது தன்னுடைய தழும்பை ஏற்படுத்தி கொண்டான். இந்த தழும்பு, இந்த அடையாளம் தான் அவனுக்கும் அவன் உண்டு பண்ணினதான உடன்படிக்கையை நினைவு கூறுகிறது. இங்க வேதம் சொல்லுகிறது, 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, யோனத்தான் நிமித்தம் தயவு பெற தக்கவன் எவனாவது சவுலின் குடும்பத்தாரில் இருக்கிறான் என்று தாவீது கேட்ட பொழுது, யோனத்தானின் குமாரன் மேபிபோசேத் என்கிறவன் இருக்கிறான் என்று அறிந்து அவனை அழைத்து அவனுக்கு தேவையான எல்லாவிதமான நன்மைகளையும் செய்தான். அதை போலதான் இந்த ஓய்வு நாள் நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். இந்த அடையாளத்தை தேவன் நமது முன்னோர்களுடன் உடன்படிக்கையை செய்து இருக்கிறார். நாம் இந்த ஓய்வு நாளை அனுசரிக்கும் பொழுது இந்த அடையாளத்தை நினைவு கூர்ந்து, எவ்வாறு யோனத்தானின் நிமித்தம் தாவீது மேபிபோசேத்துக்கு நன்மை செய்தானோ அதை போல தேவன் நமக்கும் நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நன்மை பெறும்படியாய், ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணும்படியாய், ஒரு உடன்படிக்கையை உண்டு பண்ணும்படியாக தான் இந்த ஓய்வு நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஓய்வு நாளிலே தேவன் உங்களுக்கு நன்மையை செய்வார். ஒரு அடையாளத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார். அந்த அடையாளத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான உடன்படிக்கையை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சனமே, நீங்களும் நன்மை பெற வேண்டும் என்றால் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை உடன்படிக்கையாய் ஒரு அடையாளமாக நீங்கள் அனுசரித்து கொள்ள வேண்டும். 2வது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் அனுசரிக்கிறதான தன்னுடைய ஜனங்களும் பின்பற்ற வேண்டும். தேவன் இந்த ஓய்வு நாளை எப்படி அனுசரிக்கிறாரோ அதை போல என்னுடைய ஜனங்களும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது தேவன் எந்த முறையை அவர் அனுசரித்தார்? வேதம் சொல்லுகிறது, தேவன் 6 நாளும் தம்முடைய கிரியைகளை செய்துவிட்டு உண்டாக்கிவிட்டு 7வது நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார் என்று அந்த நாள்தான் ஓய்வு நாளாக காணப்படுகிறது. படைப்பின் காலத்திலே தேவன் 7 நாட்களிலும் ஒரு நாள் எல்லாவற்றிற்கும் ஆசீர்வாதத்தின் ஊற்றான ஒரு நாளாகவும், யூத ஜனத்திற்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும், அது ஓய்வு நாளாக இருக்க வேண்டும், எல்லா மக்களும் அதை அனுசரிக்க வேண்டும் என்கிறதாக தான் அதை விரும்பினாள்.
ஓய்வு நாள் மனிதனுடைய உடல் நலத்திற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அது ஸ்தோத்திரம் நலனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வேதம் சொல்லுகிறது, மார்க் 2:27 சொல்லுகிறது, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லும் அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மனிதனை உண்டாக்கி விட்டுதான் தேவன் இந்த நாளை உண்டாக்கினார். ஏனென்றால் மனிதன் தேவனுடைய சாயலாக அவன் அமைந்திருக்கிறான். அவனுடைய சரீரத்திலே ஓய்வு தேவை என்பதையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் இன்றைய உலகத்திலே வாழுகிறதான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்னரும் உலக பிரகாரமான காரியங்கள் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது இடையூறாக இருந்து கொண்டிருக்கிறது. 6 நாளும் உலக பிரகாரமான காரியங்களிலே உலக பிரகாரமான காரியங்கள் வேலைக்கு கடந்து செல்லுகிற பொழுது மனதளவிலும் உள்ளத்திலும் சரீரத்திலும் அநேக பாவங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் 7வது நாளிலே ஆலயத்திற்கு வந்து தேவனை நோக்கி முறையிடும் பொழுது நம்முடைய பாவத்தை என் ஆண்டவர் மன்னிக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வருகிறது. நாம் அவருடைய ஜனங்களாய் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக அவர் செய்தவற்றை நாமும் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஓய்வு நாளை என் ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலே தேவனை அதிகமாக அறிந்து கொள்ளும்படியாய், தேவனோடு அதிகமாக பேசும்படியாய், தேவனுடைய சமூகத்தில் நின்று நம்மை வேண்டுதல் செய்யும்படியாக தான் இந்த ஓய்வு நாளை என் ஆண்டவர் நமக்காக தந்திருக்கிறார். அதை இன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் எப்படி அனுசரித்தார்களோ அதை தான் இன்றைக்கு நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். தேவன் எப்படி ஓய்வு நாளை அனுசரித்தாரோ அதை போல தான் இன்றைக்கு நாமும் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். இதை தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஆலயத்தில் சென்று அதை அனுசரிக்கிற பொழுது கர்த்தர் மனதளவிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு புதிய பலத்தையும் ஒரு புதிய ஆசீர்வாதத்தையும் என் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, 2 காரியங்களை சிந்தித்தோம். 3வது காரியம் என்ன சொல்லுகிறது என்றால், அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டதை நினைவு கூறும்படியாய் ஓய்வு நாள் அனுசரிக்கப்பட்டது. அடிமைத்தனத்திலிருந்ததான ஜனங்கள் அதை மீட்டெடுக்கும்படியாக தான் இந்த ஓய்வு நாள் அனுசரிக்கப்படுகிறது. உபாகமம் 5:15 நீங்கள் வாசிக்கிற பொழுது இந்த நாள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டதை நினைவு கூறும்படியால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நீ அடிமைத்தனத்திலிருந்து என் தேவனை ஸ்தோத்திர இஸ்ரவேல் மீட்கப்படுவதையும் நீ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகிறதையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனமாக இருந்தார்கள். இஸ்ரவேலர் யோசேப்பின் நாட்களிலே யோசேப்பு எகிப்தியருக்கு செய்த நன்மையின் நிமித்தம் யாக்கோபின் சன்னதியார் அனைவரும் பார்வோனுடைய அனுமதியுடன் எகிப்து நாட்டிற்கு சென்றார்கள். அங்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து நன்மையான காரியங்களும் செய்து கொடுக்கப்பட்டது. நன்மையை அனுபவித்தார்கள், இடையிலே துன்பங்களையும் அனுபவித்தார்கள். காரணம் என்னவென்றால் வேதம் சொல்லுகிறது, யாத்திரையாகமம் 1:8 சொல்லுகிறது, யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா எகிப்திலே தோன்றினான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. புதிதாக எகிப்திலே ஏற்படுத்தப்பட்டதான புதிய பார்வோன் யோசேப்பு செய்த நன்மைகளை அறியாமல் இருந்தான். அந்த தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாக பலுகி பெருகி இருந்தார்கள். தேவன் அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். எனவே பார்வோன் இந்த ஜனங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி நாம் அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அநேக சுமைகளை ஏற்படுத்தினான். எபிரேய ஆண் பிள்ளைகளை கொலை செய்யும்படியாய் கட்டளையிட்டான். ஆனால் தேவன் அதிலிருந்து காப்பாற்றினார். அல்லேலூயா. ஜனங்களை பார்வோனிலிருந்து மீட்கும்படியாக மோசேயை தேவன் அனுப்பினார். 10 வாதைகளை அனுப்பினார். இவ்வாறு தேவன் இஸ்ரவேலர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார்கள். இவ்வளவு காரியங்களை தேவன் செய்தார் என்று நீங்கள் நினைக்கும்படியாய் இந்த ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும் என்று ஒரு கட்டளையை கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்று இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டாரோ அதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் மனு அவதாரம் எடுத்து நம்முடைய முன்னோர்களாகிய ஆதாம் ஏவாள் செய்ததான
பாவத்தின் மூலமாக முழு மனிதகுலமும் பாவம் என்று நினைத்த பொழுது அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஸ்தோத்திரம் பிதாவினுடைய சித்தத்தின்படி பாடுகளை அனுபவித்து கல்வாரியிலே நமக்காக தம்மை இரத்த பலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த இரத்த பலிய நிமித்தம்தான் நம்முடைய பாவம், சாபம், தரித்திரம், இல்லாமை, பலவீனங்கள் என்னும் எல்லாவிதமான அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்தார். நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த அதை நினைவு கூறும்படியாக தான் ஆண்டவர் இந்த ஓய்வு நாளை நமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய இரட்சணிய சேனை இந்த ஓய்வு நாளை அழகாக அனுசரித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை குறித்து ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய், ஆண்டவரை குறித்து ஜனங்கள் ஸ்தோத்திரம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளும்படியாய் நம்முடைய தலைவர்கள் மூலமாக இன்றைக்கு இரட்சணிய சேனையானது கட்டி எழுப்பப்பட்டு இந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் என் ஜனங்கள் ஆசரித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அடிமைத்தனத்திலே வாழ்ந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம். எப்பொழுது ஆண்டவரை ஆராதனை செய்ய முடியும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். மோசேயை என் தேவன் ஏற்படுத்தினார், 10 வாதைகளை அனுப்பினார், அந்த ஜனங்களை விடுவித்து ஸ்தோத்திரம் பிரியமானவர்களை அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்தார்கள். விடுதலையை கொடுத்தது மாத்திரமல்ல, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஓய்வு நாளை எப்படி ஆசரித்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 3 காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தோம். மற்றவர்கள் அடையாளம் கொள்ளும்படியாய், அவரை போல அவருடைய ஜனங்கள் மாறும்படியாய், அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டதை நினைவு கூறும்படியாக தான் இந்த ஓய்வு நாளை நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் மற்றவர்கள் அடையாளம் காணும்படியாக இருக்கிறோமா? அல்லது அவரை போல அவருடைய ஜனங்கள் மாற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமா? அல்லது அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டதை நினைவு கூறும்படியாக இருக்கிறோமா என்பதை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் அநேக நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம் தேவனுடைய ஆலயத்தில் சென்று நாம் கேட்கிறதான வார்த்தை, ஆண்டவரே ஆபிரகாமுக்கு கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னை சார்ந்தவர்களுக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்கிற பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கும் என்றால் ஒரு முறை கூட தேவனுடைய சமூகத்திலே மண்டியிடுங்கள். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும், நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். என்னுடைய பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வதற்காக தான் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை என் தேவன் எனக்காக ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து வாழுகிற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் பதித்து வைத்து கொள்ளுங்க. ஆண்டவருக்காக வாழுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளின் மூலமாய் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிதமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கடந்து செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் பரிசுத்தமும் நிறைந்ததான இந்த நல்ல நாளின் இந்த கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இணையதளத்தின் மூலமாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஒரு நல்ல தருணத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே பரிசுத்த ஓய்வு நாளினுடைய அவசியத்தை குறித்து, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் எதற்காக அனுசரிக்கப்படுகிறது என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்த்த தகப்பனே, எங்கள் பாவங்களையும் எங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் உம்முடைய பாதத்தில் அறிக்கையிட்டு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை பெறும்படியாய், ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களைப் போல வாழும்படியாய், ஆண்டவர் செய்ததான உடன்படிக்கையின் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் எங்களுக்காக வைத்திருக்கிறபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே, என்னுடைய உன்னதமான இரட்சணிய சேனைக்காக ஜெபிக்கிறோம். சேனை தலைவர்களையும் சேனை ஊழியர்களையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிங்க. அதற்கு மேலாய் எங்களுடைய அன்பு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் அன்பு ஜனங்கள் இன்னும் அதிகமாய் ஆவிக்குரிய வழியிலே வாழவும்,
ஆவிக்குரிய சத்தியங்களை ஏற்படுத்தி கொள்ளவும், ஆவிக்குரிய பாதையிலே வாழவும் என் ஆண்டவர் என் ஜனங்களை நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே என் ஜனங்கள் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை மன்றாடும்படியாய் தேவன் அவர்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே ஆண்டவரே, இந்த இணையதளத்தின் மூலமாய் எங்களோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கவலைகளை மாற்றி, கண்ணீர்களை மாற்றி, வேதனைகளை மாற்றி, கடன் பிரச்சனைகளோடு இருக்கிற ஜனங்களுடைய கடன்களை மாற்றி என் ஆண்டவர் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் என் பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். படிக்கிற என் அன்பு மாணவ செல்வங்களுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற மாணவ செல்வங்களை ஆண்டவர் ஆசீர்வதிங்க. சாலமனுக்கு கொடுத்த அதே ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என் அன்பு வாலிபர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் அன்பு வாலிபர்களை ஆண்டவர் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே ஆண்டவரே, என் ஜனங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து நல்ல ஆண்டவரை சமாதானமான வாழ்க்கை வாழ என் தேவனில் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே ஆண்டவரே, கவலையோடு கண்ணீரோடு மனபாரத்தோடு வேதனையோடு இருக்கிற என் அன்பு ஜனங்களை ஆண்டவனில் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே, ஆண்டவருடைய கரம் அவர்களை தாங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே, எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. உடைய தேசத்திற்காக வருகிறோம். உடைய தேசத்தை ஆசீர்வதியும். தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதியும். நல்ல தலைவர்களை ஆண்டவர் கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிற எங்கள் தேசம் அமைதியாக வாழ என் தகப்பனே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய அரசு சீக்கிரமாக இந்த தேசத்தில் வர, இந்த உலகத்தில் வர என் ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம் கூட இந்த இணையதளத்தின் மூலமாய் சேர்ந்து எங்களோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ஒரு விஷயம் கூட இரட்சணிய சேனையை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். என்னுடைய சேனை தலைவர்களையும் ஆண்டவரில் அதிகமாக ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாய் மார்த்தாண்ட டிவிஷனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மார்த்தாண்ட டிவிஷனில் இருக்கிற அனைத்து சபைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, குறிப்பாய் எங்களுடைய பூட்டேற்றி திருச்சபையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அதிகமாய் ஆவிக்குரிய வழியிலே என் ஜனங்கள் வாழ என் ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே, எல்லாவற்றும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் எங்களுக்கு பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே, உம்முடைய ஆலயத்தில் வந்து நன்றி செலுத்துகிற நாளாய் இந்த நாளை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளின் மூலமாய் நாங்கள் நடந்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். கிருபையாய் வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். இரக்க நிறைந்த உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆசீர்வாத ஜெபம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிறைவாய் 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 தங்கி இருப்பாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.